இயேசு ஒருத்தர் தான் பரிந்துரையாளர் என்று சொல்லி பார்த்தோம். ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் இருந்தப்ப அநேகருக்கு சுகத்தை கொடுத்தார். ஒவ்வொரு மனுஷனா தேடி தேடி போனார். ஒரு சக்கேயுவை தேடி போனார், ஒரு குருடனை தேடி போனார், ஒரு முடவனை தேடி போனார். அந்த கலிலேயா பகுதி முழுசும் இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது தேடி சென்று அவர்களுக்கு சுகத்தை கொடுத்தார். இன்னைக்கு அந்த இயேசு மரித்து பரலோகத்தில் இருக்கிறப்ப நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற தகப்பனாக இருக்கிறார். அப்போ இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது ராத்திரியில் ஜெபம் பண்ணாருன்னு கேட்குறோம், அதிகாலையில் எழுந்து போய் ஜெபம் பண்ணாருன்னு பைபிளில் படிக்கிறோம், இரவு முழுசும் ஜெபம் பண்ணாருன்னு பைபிளில் படிக்கிறோம். அப்போ மனுக்குலத்துக்காக இயேசு ஜெபம் பண்ணாரு. இப்போ அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். அப்படின்னா நமக்காக ஜெபிக்கிறவரும் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவரும் யாரு? இயேசு. சொல்லுங்க பார்க்கும். நமக்காக ஜெபிக்கிறவர் யாரு? இயேசு. நம் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவர் யாரு? இயேசு. இந்த ரெண்டுமே இயேசு தான். என்னை கண்டவன் தந்தையை கண்டான், நான் தந்தையுள் இருக்கிறேன், தந்தை என்னுள் இருக்கிறார். அப்படின்னாக்க இயேசுவன் தந்தையும் ஒண்ணுன்னா ஜெபிக்கிறதும் அவர் தான், பதில் கொடுக்கிறதும் அவர் தான். யோவான் 14:14 எல்லாம் எழுதி வச்சுங்க. ஜான் 14:14, யோவான் 14:14 வாசிக்க கேட்போமா? நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் செய்வேன். நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் செய்வேன். யோவான் 16:24 வாசிங்க. யோவான் 16:24. இதுவரை நீங்கள் என் பெயரால் எதையும் கேட்டதில்லை. இதுவரை என் பெயரால் நீங்க எதுவுமே கேட்டதே கிடையாது. கேளுங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அப்பொழுது உங்கள் மகிழ்ச்சி நிறைவடையும். ஆண்டவரே இந்த வசனத்துல என்ன சொல்றாரு? யார் பெயரால நம்ம கேட்கணுமா? சொல்லுங்க. யார் பெயரால நம்ம ஜெபம் பண்ணும்போது கேட்கணும்? இயேசுனுடைய பெயரால கேட்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மட்டும் இல்ல, இயேசு சொல்றாரு, இதுவரைக்கும் என் பெயரால் நீங்க எதுவுமே கேட்டதே கிடையாது. இயேசுனுடைய பெயரால என்னைக்காவது ஜெபம் பண்ணிருக்கீங்களா ஐயா? என்னைக்காவது ஒரு நாள் இயேசுவே 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 என் குடும்பத்தை காப்பாத்துங்க, என் குடும்பத்துக்கு ஆசீர்வாதத்தை கொடுங்க, என் பிள்ளைக்கு நல்ல ஒரு திருமணத்தை ஏற்பாடு செஞ்சு கொடுங்க, உடல் நோயை சுகப்படுத்துங்கன்னு சொல்லிட்டு இயேசுனுடைய பெயரால என்னைக்காவது நீ ஜெபம் பண்ணது உண்டா? இன்னைக்கு இயேசுவேன்னு கூப்பிட்டு பாரு. இயேசு சொல்றாரு, என் பேரால நீ எதை கேட்டாலும் நான் தருவேன். அப்படின்னாக்க கேட்கறதே கேட்குறோம், நல்லா பெருசா கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்டவரே ஒரு 10 கோடி ரூபா லாட்டரி டிக்கெட்டு இன்னைக்கே எனக்கு வேணும் அப்படின்னு இயேசுவின் நாமத்தால ஜெபிக்கிறேன் ஆமேன்னு சொல்லி ஜெபம் முடிஞ்சா 10 கோடி லாட்டரி டிக்கெட் உனக்கு விழுமா? வளம் பார்க்குறாங்க, விழுந்தா நல்லா இருக்கு சாமி, அந்த ஒரு ஆசீர்வாதத்தை மட்டும் எப்படியாவது கேட்டு சொல்லி கொடுங்கன்னு சொல்லிட்டு 10 கோடி ரூபா உனக்கு லாட்டரி டிக்கெட் விழுந்தா அது விழாது. ஆண்டவர் முட மாட்டார். எதுக்கு தெரியுமா? அந்த 10 கோடி ரூபா உன் அக்கௌண்ட்ல வந்துட்டா அதுக்கப்புறம் நீ தியானத்துக்கு வருவ. அந்த 10 கோடியை வச்சு எப்படி வீடு கட்டலாம், எப்போ கார் வாங்கலாம், எப்போ ரோடு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் இயேசுவை நீ மறந்தாலும் மறந்துடுவ. அதனால தான் நீ கேட்கறதெல்லாம் அவர் கொடுக்க மாட்டார், உன் தேவைகளை எல்லாம் அவர் சந்தித்து கொண்டு வருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நாளும் பசியோட நீ படுக்கைக்கு போக விட மாட்டார் ஐயா. இந்த இயேசுனுடைய பெயரை சொல்லி நீ ஜெபம் பண்ணிப்பாரு, இயேசுனுடைய பெயரை சொல்லி நீ கேட்டுப்பாரு. உன் குடும்பத்தை தன் குடும்பமாக என் ஆண்டவர் உன் அருகில் நின்று உன் குடும்பத்தில் நின்று அவர் பார்த்து கொள்வார், உன்னை காப்பாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு குருடன் பர்த்திமேயு, இயேசுவே நாசரேத்து இயேசுவே தாவீதின் மகனே என் மீது மனம் இறங்குன்னு சொல்லிட்டு இயேசுனுடைய பெயரை சொல்லி கூப்பிட்டான் ஒரு குருடனுக்கு பர்த்திமேயு. இயேசு அவனுக்கு பார்வை கொடுத்தாரா இல்லையா? கொடுத்தார். 10 தொழுநோயாளர்கள் இயேசு பின்னாடியே வராங்க, இயேசுவே எங்களை சுகப்படுத்துங்க, இயேசுவே எங்களை சுகப்படுத்துங்க. 10 தொழுநோயாளர்கள், அந்த 10 பேருக்கும் சுகத்தை கொடுத்தா. 2 தொழுநோயாளர்கள் இயேசு பின்னாடி கத்தினே போனாங்களாம், இயேசுவே எங்களை சுகப்படுத்துங்க. அன்னைக்கு 10 தொழுநோயாளர்கள் சுகப்படுத்தணும்னு சொன்னாங்க, நாங்கள் 2 பேர் இருக்கிறோம் ஐயா, சுகப்படுத்துங்க, இயேசுவே சுகப்படுத்துங்கன்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணே போனாங்கண்ணா. இயேசு கண்டுக்காம அவர் இருக்கிற வீட்டுக்கே போயிட்டார். அங்கவும் போயிட்டாங்க இவங்க 2 பேரும். இயேசுவை விட்ட பாடு இல்லை, தொடர்ந்து ஜெபம் பண்ணாங்க. இயேசு அந்த 2 பேருக்கும் சுகத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. லூக்கா 9ஆம் அதிகாரம் 14 இருந்து 29 முடிவுள்ள வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா, தன்னுடைய மகனுக்கு பேய் பிடிச்சிருக்கு.
அவனுடைய அப்பா பிள்ளைக்காக வந்து ஜெபம் பண்றாரு. ஐயா, என் பிள்ளைய பேய் பிடிச்சிருக்குரு, இந்த பேயை ஓட்டி விடுங்க இயேசுவேன்னு சொல்லிட்டு இயேசுவின் நாமத்தை சொல்லி ஒரு அப்பா பிள்ளைக்காக ஜெபம் பண்றாரு. அந்த தந்தையினுடைய ஜெபத்தை கேட்டு விசுவாசத்தின் நிமித்தம் பிள்ளைகிட்ட இருந்த பேயை ஆண்டவர் இயேசு ஓட்டி விட்டாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. தன் பெயரை கூப்பிட்டு செபிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் நன்மை செய்கிறார் என்றால், இந்த நாள்ல உனக்கு என்னென்ன தேவை இருக்குதோ, உன் குடும்பத்தில் என்னென்ன பாரம் இருக்குதோ, உன் குடும்பத்தில் என்னென்ன கட்டுகள் இருக்குதோ, அத்தனையும் ஆண்டவர் இயேசு உடைத்து போடுவார் என்று சொல்லி நம்பிக்கையோடு நீ ஜெபம் பண்ணு. இந்த தியானத்தில் இயேசு உனக்கு விடுதலை கொடுக்கிறாரையா இல்லையா என்று பாருங்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒரு சிலர் கோயிலுக்கு போய் ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபம் பண்ணி உபவாச ஜெபம், பரிந்துரை ஜெபம் ஒண்ணுமே எடுபடலைனாக்க அடுத்த முறையா எங்க போவாங்க தெரியுமா? மந்திரவாதி கிட்ட போவாங்க, மந்திரவாதி கிட்ட போவாங்க, கிளி ஜோசியக்காரங்கிட்ட போவாங்க, செய்வன வைக்கிறவங்கிட்ட போவாங்க. அவங்கிட்ட போய் சொல்லுவாங்க, ஐயா என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகாம இருக்குது, ஆமா 5 வருஷமா வரன்னு தேடுறோம், ஒரு வடனும் வரவே மாட்டுது, நல்லா பார்த்து சொல்லியா, என் புள்ள கையை நீட்டி கையை காட்டுறாம்மான்னு சொல்லி கையை காட்டி என் பிள்ளைகளுடைய கையை நல்லா பார்த்து சொல்லு, எப்போ வரும்னு சொல்லிட்டு. எந்த குறி சொல்றவனாலாவது மந்திரவாதியாலாவது உன் பிள்ளைக்கு எங்கேயாவது வரும்னு சொல்ல முடியுமா? அவன் பார்த்து சொல்லுவான், 1000 ரூபா காணிக்கையை வை, நீ 1000 ரூபா நோட்டை காணிக்கையை வச்சாதான் அடுத்தது அவன் குறி சொல்லுவான், உனக்கு வடக்கேந்து 2 வரன் வரும், ஆமாம் அதில் ஒரு வரன் தான் உனக்கு உரிய வரன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பொய்யை சொல்லி அனுப்புவான். சாத்தானால உன்னையும் உன் பிள்ளையும் வாழ வைக்க முடியுமா? ஒரு நாளும் முடியாது. அருமையான கிறிஸ்தவ பெருமக்களே, அந்தேரி தியானத்துக்கு 3 வருஷமா வரேன். எல்லாருக்கும் சுகம் கிடைச்சிருச்சு, எல்லாரும் சாட்சி சொல்றாங்க, எனக்கு மட்டும் ஒன்று கூட ஆண்டவர் செய்யவே மாட்டாருன்னு சொல்லிட்டு நீ இந்த கோயிலுக்கு வரதை நிறுத்திட்டா நஷ்டம் யாரு, உங்களுக்கா இயேசுக்கா? இயேசுக்கும் நஷ்டம் தான், ஒரு ஆத்மா காணாம போயிடுச்சு இல்ல. அருமையான கிறிஸ்தவ பெருமக்களே, ஒரு நாளும் நம்பிக்கையை நீங்க தளர விடவே கூடாது. விசுவாசத்தோடு கிடைக்கின்ற வரை நீங்கள் ஜெபிக்கணும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒரு நாளும் இப்படிப்பட்ட மந்திரவாதிகளிடமோ, குறி சொல்றவரிடமோ, மாய வித்தக்காரங்களிடமோ, கிளி ஜோசியக்காரரிடமோ அவங்களுடைய உதவியை கேட்டு போகவே கூடாது. ஒரு சிலர் சொல்றது உண்டு, அந்தோனியார் பேர்ல அவங்க அற்புதம் பண்றாங்க, அந்தோனியார் சக்கரத்தை வச்சுதான் அவங்க அற்புதம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி மனிதர்களுடைய பெயரை வச்சு அற்புதம் செய்யறவர்களை தேடி நீங்க ஒரு நாளும் போகவே கூடாது. இது எல்லாமே ஏமாத்து வேலை பிரியமானவர்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் ஒரு சிலர் உண்டு, பிற தெய்வத்துக்கிட்ட போயிடுவாங்க. அங்க போய் அந்த பூஜாரி கிட்ட ஜெபம் பண்ண சொல்லிட்டு அங்க இருக்கிற விபூதியை வாங்கி நெத்தில தடவைன்னு வாயில போட்டுக்கிட்டு பிற தெய்வங்களிடம் ஜெபிக்கிற கிறிஸ்தவர்கள் உண்டு. அருமையான கிறிஸ்தவ பெருமக்களே, பிற மனிதர்களும் உங்க ஜெபத்தை கேட்க முடியாது, பிற தெய்வங்களே கிடையாது. நீங்கள் தெய்வங்கள் சொல்லி வணங்குற பிற தெய்வங்கிட்ட போனாலும் உங்க ஜெபம் கேட்கப்பட மாட்டாது. சாத்தானிடமும் ஜெபம் பண்ணக்கூடாது. வந்தார், அப்படிதான் வந்து சொன்னாரு, எங்களுக்கு எதிராக ஒருத்தர் செய்வனை வச்சிருக்காங்க, அந்த செய்வனையை நீக்கிறதுக்கு நான் அதை விட ஒரு பெரிய மந்திரவாதியை போட்டு அந்த அவங்க பண்ண மந்திரத்துக்கு நான் கட்டு போட்டு வந்திருக்கிறேன். எப்படி? ஏற்கனவே ஒருத்தன் மந்திரவாதம் பண்ணியிருக்கானா, அந்த மந்திரத்துக்கு கட்டுறதுக்கு இவர் இன்னொரு மந்திரவாதி கிட்ட போய் அந்த மந்திரத்தை கட்டிட்டு வந்தாராம். பேயால ஓட்ட முடியுமா? ஏசு என்ன சொன்னார் பைபிள்ல? சாத்தானால் சாத்தானே ஓட்ட முடியுமா? முடியவே முடியாது. இந்த மந்திரவாதிகள், மாயவத்தக்காரங்க, செய்வன வைக்கிறவன், அவன் நீ போய் 10,000 ரூபா காணிக்க கொடுத்து அவன் ஒரு மந்திரம் பண்றான்னா ஒரு பேயை ஓட்டி விடுவான். டேய் நீ போ, ஒரு மாசத்துக்கு இந்த குடும்பத்தை பார்த்துக்க, அதுக்கப்புறம் இந்த குடும்பத்தில் ஒரு மாசத்துல எந்த தப்பும் வரக்கூடாது, அதுக்கப்புறம் இந்த குடும்பம் உன் கையிலன்னு சொல்லிட்டு ஒரு பேயை ஓட்டு விடுவான். நீ இன்னொரு மந்திரவாதி கிட்ட போனாக்க அந்த மந்திரவாதி ஒன்னுகிட்ட இருந்து 50,000 வாங்கிட்டு 3 பேயை ஓட்டி விடுவான். இதுதான் மந்திரவாதிகளும் செய்வன வைக்கிறவர்களும் செய்கிற ஒரு மிகப்பெரிய தீமை பிரியமானவர்களே. ஒரு நாளும் இப்படிப்பட்ட மந்திரவாதிகளை நம்பி பிரதெய்வ வழிபாட்டை நம்பி போகவே கூடாது. நீங்க யார் பேர்ல மட்டும்தான் ஜெபிக்கணும்? இயேசுவின் பெயரால், என் பெயரால் நீங்கள் எதை கேட்டாலும் செய்வேன் என்று சொல்லுகிற இயேசுனுடைய பெயரால கேளுங்க, இயேசு உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.